அழகபாபுரம் என்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெருங்கிய கிராமத்தில் பிறந்த பன்னீர்தாஸ் சிறு வயதிலேயே தனது குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி அருகே பள்ளியிலேயே பணியாற்றி தன் கனவுகளை நனவாக்க கடைகளில் உதவி செய்வதும் அவரது கற்றுக் சம்பாதித்த தொழில் சாதனைகளாகும். 12வது வயதில் ரூபாய் 25 மட்டுமே சம்பாதித்து வைத்துக் கொண்டார். சென்னைக்கு வந்ததும் டீகடை உதவியாளராக பத்திரிகை விற்கும் வேலைகள், காஃபி ஸ்டால் போன்ற பல வகையான வேலை செய்து வந்தார். நம்பிக்கையையும் அபார உழைப்புக்கும் அடிப்பாகமாக அமைந்தன. முதல் வணிக முயற்சி 1950க்கு பிறகு நடந்த முதல் வணிக முயற்சி வெற்றிலைபாக்கு, டீ கடை அண்ட் நியூஸ் பேப்பர் விற்பனை. 1955இல் தனது சொந்த கடையை திறந்தார். அதில் அலாரம் கடிகாரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவைகள். இந்த கடை வியாபார உலகில் பை நாவ் பே லேட்டர், ஹையர் பர்ச்சேஸ் என்ற புதுமையை அறிமுகப்படுத்தியது. முதலாக தவணை முறையை அறிமுகம் செய்தார். வர்த்தக விருத்தி அண்ட் வெற்றி. 1964க்குள் சைடப்பேட்டில் விஜி பனியர்டாஸ் அண்ட் கோ கன்சூமர் டியூரபிள்ஸ் ஷோரூமை துவக்கினார். ஒரு இடத்தில் அனைத்து பிராண்டுகளை வெளியிட்டதால் வாடிக்கையாளர்கள் விசாலமாக சென்றனர். மர்ஃபி ரேடியோ போன்ற பிராண்டுகளில் வெற்றி பெற்றார். வாடிக்கையாளரை முதன்மையிலிட்டு நடத்தும் வணிக நடைமுறைக்கு உலகமயமாக்கப்பட்டது. வர்த்தக விளம்பரங்களில் பெருமளவு சாலைகளிலும் ஓவியங்கள், ரயில் நிலையத்தில் விளம்பர போஸ்டர்கள் செய்வது போன்ற புதிய நடைமுறைகளையும் அறிமுகப்படுத்தினார். ரியல் எஸ்டேட் துவக்கம் 1972 விஜிபி வீரபார் லேஅவுட் ஐ திட்டமிட்டு துவக்கியார். டேக் பொசஷன் அண்ட் பே லேட்டர் என்ற புதிய வாங்கல் முறையை அறிமுகப்படுத்தினார். இத்திட்டத்தினால் சாதாரண மக்கள் வீட்டுப் பொருளுக்கு வாங்கும் வழியாக அமைந்தது. இதன் மூப்பட்ட டவுன்ஷிப்புகள் உருவானது. விஜிபி கோல்டன் பீச் ஒரு கனவுக்கான உருவம். 1975இல் இந்தியாவின் முதல் தனியார் கடற்கரை அம்யூஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி விஜிபி கோல்டன் பீச் துவக்கம். இடம் ஒரு குடும்ப நறுமணம், சுற்றுலா நிலைமையாக சென்னை மக்களுக்கு பரவலாக செல்லத்தக்கதாய் மாறியது. தொழிலாளர் உரிமை என் சமூக வணிக மானியம். பன்னீர்தாஸ் ஒருவரும் பணத்தை மயமல்லாமல் பணியாளர்கள் நலத்திற்கு ரீதியாக செயல்பட்டவர். சாதாரண மனிதருக்காக ஒட்டுமொத்த சமூகமும் உயர்வடைய வேண்டும் என்றார். விஜிபி யுனிவர்சல் கிங்டம் மகிழ்ச்சியின் உலகம் 2002இல் துவங்கியது. விஜிபி யுனிவர்சல் கிங்டம் இது இந்தியாவின் முதலாவது சர்வதேச தரத்திற்குரிய அம்யூஸ்மெண்ட் பூங்கா. ஹாலிவுட் உள்ளடக்கிய ரைக்கர் நிகழ்ச்சிகள், பைரேட் ஷோஸ் போன்றவை மக்கள் மனதில் ஒரு சகபிராணம் பூரண அனுபவமாக உருவானது. மீடியா மற்றும் வீடியோ வெளியீட்டுத்துறை விஜிபி வீடியோ விஷன் மூலம் தமிழ் திரைப்படங்கள் வீடியோ வடிவில் வெளியிடப்பட்டன. கிராமின் இசையை உலகளாவிய அரங்கில் கொண்டு செல்ல ஒரு கூடுதல் தளமாகியது. குடும்பத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கம் அவரது பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் விஜிபி ரவிதாஸ், ராஜதாஸ், பாபுதாஸ் முதலியோர் வணிகத்தில் சேர்ந்தனர். டிக்கெட் கவுண்டர்ஸில் வேலை பயிற்சி மூலம் மீண்டும் வளர்ச்சி நோக்கினர். மரணம் என் பாரம்பரிய தொடர்ச்சி. 1990களில் பன்னீர்தாஸ் இறந்தாலும் அவரது விஷன் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிஒன் தொடர்ச்சியாக இயக்கப்படுகின்றது. அவரது குடும்பத்தினர் வழிநடத்தி வருகின்றனர். சிறப்புகள் என் பாராட்டுக்கள். அறுதித்துறை வணிகங்களை புதுமையாக மாற்றியவர். ஹையர் பர்ச்சேஸ், டவுன்ஷிப்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் மற்றும் ஹவுசிங் வணிகங்கள் அனைத்திலும் ஒரு புதிய நடைமுறையை இந்திய வர்த்தக உலகில் நிலைநாட்டினார். முடிவு. இந்த டாக்குமெண்ட்ரியின் முடிவுரை. இன்றைய தலைமுறையில் அவர் விட்டு சென்ற விஷன் ஒரு பாடமாகவும் ஊக்கமாகவும் உள்ளது. விஜய் பிரமாதத்தில் தினசரி ஜனங்களுக்கு தொலைநோக்கை செய்தவர் விஜி பனியர்டாஸ். நன்றி, வணக்கம்.